தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தர முடியாது. மும்மொழிக் கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் முதல் துணை முதல்வர் உதயநிதி வரை பகிரங்கமான தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தினார்கள். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறிய கண்டன குறிப்பில், இன்னொரு மொழிப்போரை தூண்ட வேண்டாம் என பகிரங்கமாக கூறிக்கொள்கிறேன். கல்வி நிதி விடுவிப்பு தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை டெல்லியில் சந்தித்த போது, மும்மொழிக் கொள்கையை ஏற்பதில் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்? கல்வியில் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள். நாடு முழுவதும் தமிழ்நாடு மாடலை பின்பற்ற வேண்டும் என்றே சொல்லுவேன் என சொன்னார். இவ்வளவு உத்வேகமாக பேசிவிட்டு PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுங்கள், 30 நிமிடங்களில் நிதியை விடுவிக்க சொல்கிறேன் என தெரிவித்தார். இதைதான் நமது முதலமைச்சர் பிளாக்மெயில் என கூறுகிறார் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திமுகவை போல தமிழகத்தில் உள்ள பிற அரசியல் கட்சி தலைவர்களும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் மத்திய அமைச்சரின் பேச்சுக்கும் தங்களின் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதில், தமிழ்நாட்டிற்கு நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படும் என கூறுவது சரியல்ல. மும்மொழிக் கொள்கையை ஏற்க வேண்டும் என நிர்பந்திப்பது சரியல்ல. தமிழ்நாடு இருமொழிக் கொள்கையைத்தான் கடைபிடிக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்று கூறினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மும்மொழிக் கொள்கையை கடைபிடித்தால்தான் SSA திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியும் என ஒன்றிய அமைச்சர் கூறுவது ஏற்கக்கூடியதல்ல. மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு சமம் என்று கூறினார். ஒன்றிய அமைச்சரின் பேச்சு கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இருமொழிக் கொள்கையை கடைபிடித்து வரும்போது மும்மொழிக் கொள்கையை கட்டாயப்படுத்துவது ஏற்புடையதல்ல. மாற்றான் போக்கு எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்படுவது மாணவர்களின் எதிர்காலத்தை சூனியமாக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். தவேக தலைவர் விஜய் வெளியிட்ட கண்டன குறிப்பில், மும்மொழிக் கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன? மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும், விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என கூறினார். மேலும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர்.